Hi. So question number 3.2 from electrochemistry. எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். given that standard electrode potential கொடுத்துருக்காங்க. potassium plus 2 potassium, Ag plus 2 Ag and mercury 2 plus 2 mercury, அடுத்து magnesium 2 plus 2 magnesium and chromium 3 plus 2 chromium. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, ரெடியூசிங் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரெடியூசிங் பவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ ரெடியூசிங் பவர்னால் என்னது, ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்றது முதல் என்னென்னு பார்க்கணும். ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரெடியூசிங் பவர் பார்ப்போம். இப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு என்னது, which oxidizes easily, அதோடைய ஆட்டம் என்ன பண்ணிக்கும், ஈஸியாக ஆக்சிடைஸ் பண்ணிக்கும். ஸோ எது ஒன்று ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகுதோ அது என்ன ஆகும், நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும். ரைட். அப்படின்றப்ப இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எப்போவுமே எதில் கொடுப்பாங்க, ரிடக்ஷனாக தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்றது ஆல்வேஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ரிடக்ஷன் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, பொட்டன்ஷியல் கொடுப்பாங்க. ரைட். ஸோ மேலே பார்த்தாலே தெரியும் ஆர்டர் எல்லாமே ரிடக்ஷனாக தான் இருக்கும். ரைட்டா. ஸோ அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது நல்லா ஈஸியாக ரெடியூஸ் ஆகும்னு அர்த்தம் இல்லையா. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் அது ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். அது ஈஸியாக ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவோம், ஈஸியாக ஆக்சிடைஸ் பண்ணும். ரைட். ஸோ இப்போ நமக்கு என்னது, யார் வந்து ஈஸியாக மற்றவங்க ரெடியூஸ் பண்ணுவாங்க கேட்டிருக்காங்க, அதான் ரெடியூசிங் பவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், யார் இதில் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆவாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு மற்றவங்கள ஈஸியாக ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வேல்யூ பாருங்கள். ஸோ வேல்யூஸ் பார்க்கும்போது பொட்டாசியத்துக்கு பாருங்கள் நமக்கு என்ன இருக்குது, -2.93 இருக்குது. ஸோ பொட்டாசியம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் யார் இருக்கா, நமக்கு மெக்னீஷியம் இருக்குது. ஸோ பொட்டாசியத்துக்கு அப்புறம் யார் வருவா, மெக்னீஷியம், -2.37. ரைட். ஸோ அதுக்கப்புறம் -0.74. ஸோ குரோமியம் வரும். இவங்க எல்லாமே மைனஸில் இருக்கிறதுனால ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆவாங்க. அண்ட் மைனஸ்லையுமே 3 வேல்யூ மைனஸில் இருக்கும்போது ஹையஸ்ட் வேல்யூஸ் மைனஸை விட்டுட்டு என்ன பண்ணணும், ஹையஸ்ட் மேக்னிடியூட் வேல்யூஸ் நீங்கள் எடுத்துக்கணும், எடுத்துகிட்டு நம்ம போடணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வேல்யூ பாசிட்டிவில் இருக்குது, 0.79, 0.80. அப்படின்றப்ப நமக்கு என்ன வந்து இந்த இடத்துல ஹெச்ஜி. ஸோ ஏன்னா ஏஜிக்கு பாசிட்டிவ் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூவில் இநாட் இருந்தால் என்ன ஆகும், ஈஸியாக ரெடியூஸ் ஆகும் தான் அர்த்தம். ஸோ அப்போ லீஸ்ட்டாக நமக்கு யார் வருவாங்க, ஏஜி வரும். ஸோ இதுதான் ஆர்டர். ரைட். ஸோ அரேஞ்ச் த மெட்டல்ஸ் இன் தியர் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரெடியூசிங் பவர்னா இதுதான் ஆன்சர். இது டேரெக்டாக நமக்கு இப்போ இதுக்கு முன்னாடி 3.1 நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அங்கே நமக்கு இந்த இநாட் வேல்யூஸ் எதுவுமே நமக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. பட் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, இநாட் வேல்யூஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இநாட் வேல்யூஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த இநாட் வேல்யூடைய நெகட்டிவ் சைன், பாசிட்டிவ் சைன், அதே மாதிரி மேக்னிட்யூடில் பெரிய நம்பர் வச்சு ஈஸியாக நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும். ரைட். ஓகே. இதுதான் அதுக்குரிய ஆன்சர். தேங்க்யூ.